Hi hello friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு React வெப்சைட்ல 2D animations எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு 2D animations actually தெரியும். சோ இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் நம்ம வெப்சைட்ல எப்படி ஆட் பண்ண போறோம் அப்படி தான் பார்க்க போறோம் இன்னைக்கு இந்த வீடியோல. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த வெப்சைட் பண்றதுக்கு நமக்கு ஒரு React ப்ராஜெக்ட் வேணும். ஸோ அதனால நான் வந்து ஒரு React ப்ராஜெக்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் நியூ டெர்மினல் ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து React ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா VITE யூஸ் பண்ணி தான் React ப்ராஜெக்ட் இன்ஸ்டால் பண்ண போறேன். ஓகே, நான் நார்மலாக யூஸ் பண்ற npx create மெத்தட் யூஸ் பண்ணல, VITE யூஸ் பண்ணி. ஸோ நார்மலாக நீங்க VITE.js அப்படின்னு நெட்லேயே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, அதை யூஸ் பண்ண உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ அவங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இங்கே போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய இது இருக்கும். ஸோ அதில் போயிட்டு இந்த கமெண்ட்டை காப்பி பண்ணிக்கோங்க. அப்படியே இதில் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது வந்து வியூவில் இருக்கு. நம்ம வந்து நம்ம ரியாக்ட் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ ரியாக்ட் அப்படின்னு மாத்திக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஆப் நேம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், டிடி அனிமீன் போடுகிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் இன்ஸ்டால் பண்றேன். ஸோ இதே மாதிரி நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ இந்த இன்ஸ்டாலேஷன் நீங்க பண்ணி முடிச்சிருங்க. ஓகேவா? ஓகே, இது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குல்ல, நம்ம அடுத்தது பார்ப்போம். இப்போ 2D அனிமேஷன்ஸ் என்ன அப்படிங்கறது பாத்துரும். ஓகே, நான் 2D அனிமேஷன்ஸ்க்கு யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா Lottie File அப்படிங்கிற ஒரு வெப்சைட் தான் யூஸ் பண்றேன். ஸோ அது பார்த்துடலாம் வாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த வெப்சைட். ஓகே, ஸோ இதுல வந்து ப்ராடக்ட்ல போயிட்டு ஃப்ரீ அனிமேஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சென்ட் பண்ணிக்கோங்க. நார்மலா எப்போதும் சென்ட் பண்ற மாதிரி தான், எல்லாமே சென்ட் பண்ற மாதிரி தான். ஸோ பண்ணிட்டு ப்ராடக்ட்ஸ்ல ஃப்ரீ அனிமேஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய ஃப்ரீ அனிமேஷன்ஸ் ஆக்சுவலி இங்க ப்ரெசென்ட்டா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்க காஸ்ட் பே பண்ணி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஓகேவா? உங்களோட நீடை பொறுத்து அது. இதுல போயிட்டு நான் வந்து நார்மலா வெப் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுதான். ஸோ இதுல வந்து பிரைஸ்ல ஃப்ரீன்னு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, இதுல நிறைய அனிமேஷன்ஸ் இருக்கு. நம்ம இப்போதைக்கு இந்த அனிமேஷனை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் அதை சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணா எனக்கு டவுன்லோட் ஆப்ஷன் காமிக்கும். இப்போ நான் டவுன்லோட் பண்றேன். ஓகே, டவுன்லோட் பண்றதுக்கு நமக்கு வந்து ஒர்க் ஸ்பேஸ்ல வந்து நம்ம சேவ் பண்ற மாதிரி இருக்கும். நமக்கு நம்ம லாகின் பண்றப்ப நமக்கு ஒர்க் ஸ்பேஸ் தானா கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அதில் சேவ் பண்ணி தான் டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ போய் நான் அதை கொடுத்துட்றேன். இது கொடுத்தோன்னே ஒர்க் ஸ்பேஸ் ஓப்பன் ஆகும். இப்போ ஓப்பன் ஆனது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அனிமேஷன் ஆக்சுவலி வந்துருச்சா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா எடிட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்க இந்த அனிமேஷன்ஸ் எடிட் பண்ணிக்கலாம். எடிட் மீன்ஸ் இதுல இருக்க கலர்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணல. இப்போ நான் வந்து ஜஸ்ட் டவுன்லோட் பண்றேன். ஓகே, இப்போ நான் வந்து டவுன்லோட் அப்படின்னு ஒரு இதை கிளிக் பண்ணனா எனக்கு வந்து இந்த டவுன்லோட் ஆப்ஷன் காமிக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இதை வந்து வீடியோவாவோ இல்ல ஜிப் ஃபைலாவோ அந்த மாதிரி நம்ம இது டவுன்லோட் பண்ணல. நம்ம வந்து ஒரு ஜேசான் ஃபைல டவுன்லோட் பண்ண போறோம். டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எங்க சேவ் பண்ண போறோம்னா நம்மளோட சோர்ஸ் ஃபோல்டர் இருக்குல்ல, சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ள தான் நம்ம சேவ் பண்ண போறோம். ஜஸ்ட் நான் வந்து ஓம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம விஎஸ் கோட் போகலாம். ஸோ விஎஸ் கோட்ல பார்த்தோம்னா நமக்கு இதுல வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஸோ என்பிஎம் ரன் தேவ் அப்படின்னு கொடுப்போம். நம்ம நார்மல் ரியாக்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்பிஎம் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுப்போம். அது வந்து என்பிஎம் ரன் தேவ் அப்படின்னு கொடுப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது ரன் பண்ணிக்கலாம் நம்ம நார்மலா. ஓகே, ரன் ஆயிடுச்சா? ஸோ இதான் க்ளோஸ் பண்ணிருக்கேன். நம்ம டவுன்லோட் பண்ணோம்ல, இல்லை இப்போதைக்கு தேவையில்லை, இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நமக்கு இப்போ ஃபுல்லா இந்த இது இன்ஸ்டால் முடிஞ்சுன்னா நமக்கு இந்த மாதிரி வந்து நிற்கும். ஓகே, ஸோ இப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இனிஷியல் செட்டப் கரெக்டாக ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் போயிட்டு app.jsx ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து தேவையில்லாத கோடெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் நான் ஒரு பீடாக் போட்டுட்டு இப்போதைக்கு நான் ஹோம் அப்படிங்கிறத மட்டும் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா
ஒரு இன்னொரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்ம லாட்டி ஃபைல்ஸ் நம்ம இங்கே யூஸ் பண்ணணும்னா அதுக்கு நம்ம வந்து ஒரு பேக்கேஜ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ இதில் போயிட்டு npm i லாட்டி ரியாக்ட் அப்படிங்கிற அந்த பேக்கேஜ் நேம். ஓகே, லாட்டி ரியாக்ட்ங்கிறத இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் ஆகி முடியட்டும். ஓகே, ஸோ அது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே ஒன்று பண்ணிடுவோம். நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் ரெஃப் ஹூக் அதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே, யூஸ் ரெஃப் ஹூக்னுங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த யூஸ் ரெஃப் ஹூக் தான் நம்ம இதில் நம்ம யூஸ் பண்ண போறோம் இந்த அனிமேஷன்ஸ் நம்ம வெப்சைட்ல காமிக்கிறதுக்காக. ஓகேவா? அதை நான் மேலே இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்க home.json ஃபைலை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இம்போர்ட் அதுக்கு ஒரு நேம் வச்சுக்கலாம். ஓகே, அது நம்ம இஷ்டம் தான். அதை நான் வந்து அனிமேஷன் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேம் வச்சுக்கிறேன். ஃப்ரம் எங்க இருந்துன்னா இந்த home.jsonல இருந்து. ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு வந்து இந்த லாட்டி ரியாக்ட் ஃபைல் இம்போர்ட் ஆயிடுச்சுல, டவுன்லோட் ஆயிடுச்சுல. ஸோ அதை நம்ம மேலே இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் லாட்டி ஃப்ரம் லாட்டி ரியாக்ட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம மேலே இம்போர்ட் பண்ணுறதெல்லாம் முடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கான்ஸ்ட் home அனிமேஷன் ஈக்குவல் டு யூஸ் ரெஃப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணியாச்சு. ரெஃபரன்ஸ் பண்ணால் நம்ம கீழே நம்ம சொல்லணும்ல எங்குங்கிறது. ஸோ இந்த இதெல்லாம் டிவ் யூஸ் பண்ணிக்கிறேன். டிவ் யூஸ் பண்ணிட்டு இதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த நம்ம யூஸ் பண்ண போறோம் அனிமேஷன்ஸை. இதுக்கு வந்து லாட்டி அப்படிங்கிற காம்பனன்ட், நம்ம லாட்டிங்கிற காம்பனன்ட் வந்து இந்த லாட்டி ரியாக்ட் அப்படிங்கிற ஃபைல் தான் டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதுக்கு வந்து நமக்கு 2 ப்ராப்ஸ் அனுப்புவோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் ப்ராப் ஒன்று அனுப்புவோம். ஸோ அது இந்த இதில் போடுவோம். ஓகே, லாட்டி ரெஃப் அப்படிங்கிற ஒரு டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அதில் போயிட்டு இந்த ஹோம் அனிமேஷன் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருவோம். ஓகேவா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த அனிமேஷன் டேட்டா மேலே இம்போர்ட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ இந்த இதை நம்ம செகண்ட் ப்ராப்பாக கொடுப்போம். ஸோ அனிமேஷன் டேட்டா, இது திருப்பியும் அனிமேஷன் டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஓகேவா? இவ்வளவுதான். இதை நம்ம ரன் பண்ணுவோம். ரன் பண்ணா நமக்கு என்ன அவுட்புட் வருதுங்கிறத பார்ப்போம். சேவ் பண்ணிக்கிறேன். அகெயின் நான் வந்து இதில் போறேன். பாத்தீங்களா, நமக்கு இந்த 2D அனிமேஷன்ஸ் வந்துருச்சு. வெப்சைட்ல நம்மளால 2D அனிமேஷன்ஸ் கொண்டு வர முடியும். இவ்வளவுதான் விஷயம். ஓகே, இப்போ எனக்கு வந்து ப்ரோ இது வந்து ரொம்ப பெருசா இருக்கு ப்ரோ, ஸ்மால் சைஸ் கொண்டு வரணும்னா ஒண்ணுமே இல்லை. அது வந்து நீங்க எக்ஸ்டர்னலா சிஎஸ் எழுதணும். இப்போ நான் சும்மா சின்னதாக ஒரு சிஎஸ்எஸ் எழுதி காமிக்கிறேன். கிளாஸ் நேம்ல போயிட்டு ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸை வச்சுக்கலாம். ஓகே, index.cssல போயிட்டு ஸோ எல்லாத்தையும் எடுத்துடலாம். டாட் ஹோம் அப்படின்னு கொடுத்துட்டு வித்து வந்து ஒரு 100 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஸோ 100 வேணாம், ஒரு 500 பிக்சல் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் ஹைட் வந்து அது ஒரு 500 பிக்சல் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தோம்னா நமக்கு எல்லாமே மாறிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ வந்து நமக்கு சைஸ் டோட்டலாக சின்னதாகிடுச்சு. கரெக்டா? ஸோ இதே மாதிரி தான் உங்கள் வெப்சைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் சைஸோ இல்லை நீங்கள் வந்து எந்த சைடு லெஃப்ட் சைடு வைக்கணுமோ ரைட் சைடு வைக்கணுமோ எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அது வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தாங்க நீங்கள் நம்ம பார்த்த வீடியோவில் ஒரு 2D அனிமேஷன்ஸ் எப்படி நம்ம ரியாக்ட் ப்ராஜெக்ட்ல இன்ஸ்டால் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படி தான் பார்த்தோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.